ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்லா மணலாக நல்லா வாசனையான நெய் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பால் காய்ச்சும் போது ஆடை எடுப்போம்ல, அந்த ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோன்னா அதில் இருந்து நம்ம நெய் செய்ய முடியுங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பால் ஆடையை வச்சு வெண்ணெய் அதுக்கப்புறம் நெய் ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 1 மந்த்தாக கலெக்ட் பண்ண பாலாடையை எடுத்து வச்சுருக்கேங்க. பால் பசும் பாலாக இருந்தாலும் பேக்கெட் பாலாக இருந்தாலும் நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் பால் ஏடு மேலே படியும் பார்த்திங்களா, அதை அப்பப்போ கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மொத்த ஆடை தான் இந்த அளவுக்கு சேர்ந்துருக்குதுங்க. நான் தயிர் எதுவுமே சேர்க்க கிடையாது, வெறும் ஆடை மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். நெய் எனக்கு காய்ச்ச தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பரான நெய் வீட்டிலையே நம்ம ஈஸியாக காய்ச்சிடலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெய் நம்ம எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஆடையை மொத்தமாக சேர்த்திடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. நான் 3 பேட்சாக பிரித்து சேர்த்திருக்கேன். இது கூடவே ஐஸ் கட்டி ஒரு 4 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஐஸ் கட்டி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அதுக்கு பதிலாக சில் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் கட்டியும் நல்ல சில்லான தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. 2-3 நிமிஷம் நல்லா கேப் விட்டு விட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், பட்டர் நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்திருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடணுங்க. இப்போ அதை நல்லா கைகளால் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பட்டர் மட்டும் நம்ம இந்த மாதிரி நல்லா கைகளால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பால் ஏடை சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இல்லை கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பட்டர் நல்லா திரண்டு வராதுங்க. அதுக்காக தான் இது ஒரு சின்ன டிப்பு. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க பட்டரையும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேட்ச் நான் எடுத்துட்டேங்க, இதை நல்லா சில் வாட்டரில் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்சாக நம்ம பால் ஆடையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி ஐஸ் கட்டியும் சேர்த்துட்டு நல்ல சில்லாக தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் 2-3 தடவை கேப் விட்டு விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டர் நல்லா திரண்டு வந்திருக்குது. நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்திட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எக்ஸஸாக தண்ணி சேர்த்தும் போது நல்லா இந்த மாதிரி பட்டர் நல்லா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு அதே மாதிரி சில் வாட்டரில் நான் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பட்டரை நல்லா கழுவிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. தண்ணி பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நெய் காய்ச்சும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இனி நம்ம நெய் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பட்டர் எல்லாமே தண்ணி மாதிரி உருகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், பட்டர் எல்லாமே நல்லா உருகிருச்சு, நல்லா நுரைச்சி நிற்கிது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லா எல்லோவாயிரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், அப்படியே திரியாக இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நெய்யாக கிடச்சிருங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கூட நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைவிடாமல் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இது அடுத்த ஸ்டேஜுங்க. நல்லா பியூர் ஒயிட் கலரில் நல்லா மிதக்குது பார்த்திங்களா நம்ம சேர்த்துருக்க பட்டர் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஃபுல்லாகவே நுரைச்சி வந்துடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. தயிர் மாதிரி திரியாக இருந்தது எல்லாமே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. கமன்னு வாசனையான நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் இருக்குது. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறிடணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை தாங்க சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்க்கும் போது நெய்க்கு நல்ல வாசனை கொடுக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட சீரகம் கொஞ்சமாக கையில் கசக்கி சேர்த்துருக்கேங்க. இதில் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரகம் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்டோடையே நம்ம நெய்யை வடிகட்டி வச்சிடணுங்க. பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க.
இப்போ நெய்யை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கமன்னு வாசனையாக இருக்குதுங்க. நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுற பாலாடையை இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு 1 மந்த்துக்கு தேவையான நெய் வந்து சூப்பராக வீட்டிலையே நல்லா ஹைஜீனிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்ல கோல்டு கலரில் இருக்குது, தகன்னு இருக்குது. நெய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குதுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த நெய் வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நல்ல சூடெல்லாம் ஆறட்டும். இது அடுத்த நாள் காலையிலங்க நெய் வந்து நம்மளுக்கு மணலாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா ஹைஜீனிக்கான நெய் வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.